வாங்க இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடு ஏறட்டும். நம்ம ஒரு 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா அதெல்லாம் எதுவும் அரைக்காமல் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி 4 சைஸாக கட் பண்ணிக்கலாம். பின்பக்கம் அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. புழு பூச்சி ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காவை பின்பக்கம் ஒரு 4 பீஸாக போட்டுக்கோங்க. இப்போ கடாயில் வந்து கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அந்த எல்லா கத்திரிக்காயுமே கடாயில் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகணும். கொஞ்சம் கலர் மாறுச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல. எண்ணெயிலே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வதங்கி வேகவும் செஞ்சிடும். அதனால் கொஞ்சம் நல்ல கலர் மாறுச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு கலரும் மாறிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தனியாக. கடாய் கொஞ்சம் சூடு ஏறி இருக்கு. அதுலேயே அந்த கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தாளிச்சிடலாம் நம்ம. இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுட்டு நல்லா வந்து பொரியட்டும். வெந்தயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுக்கட்டும். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 வெங்காயத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக மாறணும் அப்படின்லாம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிரேவியாக வரும் குழம்பு. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். அதனால் 3 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா பழமாக இருக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா குழம்பு வந்து நல்லா கிரேவியாக வரும். தக்காளி கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் நம்ம ஒரு 1/2 வெங்காயம் போட்டுக்கலாம். பேஸ்ட் நல்லா கொஞ்சம் கட்டியாக வரும். அதனால் 1/2 வெங்காயம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லையா தக்காளி, அந்த தக்காளியை அந்த கடாயில் போட்டு கிளறி விடுங்க. தக்காளியோட ஸ்மெல் எல்லாம் போகட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் கிரேவியாக வரும். அந்த டைமில் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு தேவையான உப்பு அதெல்லாம் போடுங்க. போட்டுட்டு குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதி வரப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விடுவோம். டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காய், அது எல்லாத்தையுமே எடுத்து அந்த குழம்புள்ள போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போக போக கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா கட்டியாக கிரேவியாக வரும் அந்த குழம்பு. கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். அது பார்க்க ஸ்மெல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது ரெடி. இப்போயே பிரிஞ்சால் கறி ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.